முட்டையிடும் காக்கை. ஒரு காலத்தில் பச்சை பசுமை நிறைந்த ஒரு பெரிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு உயரமான வேப்பமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலியான காக்கை தன் வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்து வந்தது. அந்த காக்கைக்கு ஒரு ஆசை இருந்தது. எனக்கும் குட்டிகள் வேண்டும், நான் ஒரு நல்ல அம்மா காக்கையாக இருக்க வேண்டும் என்று அது தினமும் நினைத்தது. ஒருநாள் அது தன் நண்பர்களான குருவி, மைனா, புறா ஆகிய பறவைகளிடம் ஆலோசனை கேட்டது. குருவி சொன்னது, பாதுகாப்பான இடத்தில் கூடு கட்டினால் உன் முட்டைகள் பாதுகாப்பாக இருக்கும். அதைக் கேட்டு காக்கை மகிழ்ந்தது. அது வேப்ப மரத்தின் மிக உயரமான கிளையில் வலுவான குச்சிகள், உலர்ந்த இலைகள், மென்மையான புல் கொண்டு ஒரு அழகான கூடு கட்டியது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு காலை நேரத்தில் காக்கை தனது கூண்டில் ஒரு பெரிய வெள்ளை முட்டையை இட்டது. அந்த முட்டையை பார்த்து அது மிகுந்த சந்தோஷமடைந்தது. இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு என்று நினைத்து அந்த முட்டையை இரவும் பகலும் பாதுகாத்தது. வெயில், மழை எதுவாக இருந்தாலும் காக்கை கூண்டை விட்டு போகவில்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் கீழே இருந்து ஒரு பாம்பு மெதுவாக மரத்தில் ஏறி வந்தது. அது முட்டையை திருட நினைத்தது. அதை கவனித்த காக்கை உடனே சத்தமாக கா 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 என்று கத்த ஆரம்பித்தது. அந்த சத்தம் கேட்ட மற்ற பறவைகள், குருவி, மைனா, கிளி, கொக்கு எல்லாம் உடனே பறந்து வந்தன. எல்லா பறவைகளும் சேர்ந்து பாம்பின் மேல் தங்கள் அலக்களால் அடித்தன. பாம்பு பயந்து கீழே விழுந்து ஓடியது. காக்கை தனது நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்தது. நீங்கள் இல்லாமல் இருந்தால் என் முட்டை இன்று பாதுகாப்பாக இருக்காது என்றது. நாட்கள் கடந்தன. காக்கை முட்டையை அன்புடன் காத்துக்கொண்டே இருந்தது. ஒரு இனிய காலை முட்டையில் சிறிய சத்தம் கேட்டது. டிக் டிக். சிறிது நேரத்தில் முட்டை உடைந்து ஒரு சின்ன காக்கை குட்டி வெளியே வந்தது. அந்த குட்டியை பார்த்த காக்கையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது குட்டிக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது. அதை வெயிலும் மழையிலும் பாதுகாத்தது. காலம் சென்றது. அந்த குட்டி மெதுவாக பெரிய காக்கையாக வளர்ந்தது. பறக்க கற்றுக்கொண்டது. ஒருநாள் அம்பா காக்கை சொன்னது, நாம் ஒருவருக்கொருவர் உதவினால்தான் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக வாழ முடியும். அந்த நாள் முதல் அந்த காக்கை குடும்பம் அந்த கிராமத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. பாடம்: அன்பு, பொறுப்பு, ஒற்றுமை இருந்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம்.